பொழுது என் சரீரத்தில் இருந்த வியாதிகள் சொல்லி மிகையாகாது. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சங்கீதத்தில் நீங்கள் 38ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 10 விதமான வியாதிகள் இந்த சங்கீதக்காரனுடைய சரீரத்தில் இருக்கிறது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? என்னுடைய சரீரமெல்லாம் அழுகி நாற்றம் எடுக்கிறது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது. செத்துருப்பேன், அழிஞ்சிருப்பேன், போயிருப்பேன். ஆனாலும் அந்த கஷ்ட காலத்தில் நான் கர்த்தரை அல்லவா நம்பி வாழ்கிறேன். என் தெய்வத்தால முடியாதது ஒன்றும் இல்லை. எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு செய்ய வேண்டிய ஒரு அற்புத காரியம் என்னன்னு செய்யணும். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை தனி ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், குடும்ப ஜெபம் இருக்காமல் இருக்கலாம், ஒருவேளை ஆராதனை தவற விட்டு இருக்கலாம், ஸ்தோத்திரம் சொல்லாமல் தெய்வ சமூகத்தில் காலை மாலை ஸ்தோத்திரங்களை விட்டு இருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்ற விரக்தியினால் ஒருவேளை வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரர்களாய் நிற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தனியா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை விடவே கூடாது. 1 மணி நேரமாகிலும் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். குடும்ப ஜெபத்தை விடக்கூடாது, ஆராதனை விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக காலையும் மாலையும் எப்போதும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை ஆராதிப்பேன். எங்க போனாலும் சொல்லிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். எங்க போனாலும் ஸ்தோத்திரம். கல்யாண வீட்டில் மட்டும் இல்ல, பாட்டு என்னைக்கு பாடணும்? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று இரவு பகல் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டவராகிய தெய்வம் தாவீதுக்கு அருளின மகா பெரும் கிருபையை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். இந்த ராக்காலத்திலே, இந்த வியாதி பெருத்த காலத்தில், இந்த கஷ்டம் பெருத்த காலத்தில், இந்த மரண இருள் பெருகி இருக்கிற காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெளிச்சம், மரணம் உன்னை சேதப்படுத்தாது. 70 ஏறினால் 80 என்கிற நல்ல வருஷ காலத்தை தெய்வம் நமக்கு தருவார். பூரண வயது அத்தனை பேருக்கும் தருவார். இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கு. விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? கர்த்தர் இந்த இருளை மாற்றி போடுவார். பைபிள் சொல்லுது, சங்கீதக்காரன் 71ஆம் சங்கீதத்தில் நீங்க படிச்சீங்கன்னா 7வது வசனம் சொல்லுது, இந்த கஷ்டமெல்லாம் நீங்கி இந்த 10 வியாதியும் சுகமாகி. நினைச்சு பாருங்க, டாக்டர்ஸ்ட போனா டாக்டர்ஸ் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த காலத்தில் ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு தலைவலி வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு வயிற்று வலி வந்துச்சுன்னு சொன்னா போக முடியல. ஹாஸ்பிட்டல் போனா சொல்றாங்க, COVID-19 டெஸ்ட் எடுக்காம உங்களை அனுமதிக்க முடியாது, உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு வியாதியிலேயே 10 வியாதி வந்தா இவர் எங்கெங்க போவார்? எந்த டாக்டருங்க பார்ப்பார்? எந்த ஹாஸ்பிட்டலுங்க இவரை ஏற்றுக்கொள்ளும்? தாவீதினுடைய வாழ்க்கையில் 10 வியாதி தன்னை அலக்களித்தது, தன்னை அழிச்சது. ஆனா கர்த்தராகிய தெய்வத்தை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார். நான் நம்பும் கன்மலை, அவர் என்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். கர்த்தரையே நம்பி இருந்தாரா? வேதம் சொல்லுகிறது 71ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அவர் புதுமை போல மாறினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. வாழ்க்கையே புதுசாயிடுச்சு. 10 வியாதியை சுகமாக்கி ஆண்டவர் புதுபலன் கொடுத்து, கர்த்தரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகு போல சட்டை அடித்து 100 வயது சென்றாலும் வாலிபனை போல இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இத்தனை வருஷமும் சொக்கையா சோனையா கூட நம்ம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த 2021 நீங்க சாப்பிடுறதுக்கு பலன் உங்க சரீரத்தில் வரும். உங்க வியாதி நீங்கி போகும், உங்க பலவீனம் நீங்கி போகும், உங்க கஷ்டம் நீங்கி போகும். கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இந்த சரீரத்தில் என்ன விட்டமின் குறைவா இருக்குதோ, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு விட்டமினா இருப்பார். டாக்டர்ஸால முடியாது. 10 வியாதி இருந்த ஒரு மனுஷனை தன்னுடைய மருத்துவமனையிலே ஏற்றுக்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து விடுவிச்ச ஒரு சரித்திரம் சொல்ல முடியுமா? ஆனா இந்த உலகத்தில் இந்த சரித்திரம் படைச்ச ஒரே ஒரு நல்ல டாக்டர், நல்ல மருத்துவ நிபுணர்
ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அடையாளம் தெரியாத அறுவை சிகிச்சை செய்த ஒரே ஒரு டாக்டர் உண்டுன்னு சொன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் உங்க வியாதி எல்லாம் சுகமாக்குவார். ஹல்லேலூயா. மரண இருள், வியாதி இருள் நம்மை விட்டு நீங்கும். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். கரங்களை தட்டி